ஆருத்ரா மோசடி தொடர்பாக கைப்பற்றப்பட்ட 100 கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துக்களை ஏலம் விட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆருத்ரா கோல்டு ட்ரேடிங் மோசடி சம்பவத்தில் 7000 முகவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை ஏலம் விட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. விரிவான தகவல்களை பதிவு செய்யும். நிச்சயமாக ஆருத்ரா கோல்ட் ட்ரேடிங் மோசடி விவகாரத்தில் 2438 கோடி ரூபாய் பொதுமக்களிடமிருந்து முதலீடாக பெற்று மோசடி என்பது நடைபெற்றது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த விவகாரத்தில் 23 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முக்கியமாக பாஜக நிர்வாகியான நடிகர் RK சுரேஷ் உள்ளிட்டோரிடம்தான் விசாரணை என்பது ஒரு பக்கம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முக்கிய குற்றவாளியான ராஜசேகரை துபாயில் கைது செய்து அவரை இந்தியாவில் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் பொதுமக்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட அந்த சொத்துக்களை எவ்வாறு மீட்டு மக்களிடம் ஒப்படைப்பது என்பது குறித்த விசாரணையை தற்போது போலீசார் தீவிரமாக இறங்கியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் முதற்கட்டமாக குற்றவாளிகளிடம் இருக்கும் நேரடியான சொத்துக்கள் அனைத்தையுமே பறிமுதல் செய்து அவற்றை நீதிமன்றத்தில் செயலாளர் என்ற அடிப்படையில் உத்தரவு பெறப்பட்டு அடுத்த கட்டமாக அதை விற்பனை செய்து மக்களுக்கு கொடுக்கும் ஒரு பணி என்பது விரைவில் நடைபெற இருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். அடுத்த கட்டமாக ஏஜென்ட்டுகள் யார் யாரிடமெல்லாம் இந்த பணம் என்பது வசூல் செய்யப்பட்டு மோசடி செய்யப்பட்டது என்பதை விசாரணை செய்யும் போது 7000 ஏஜென்ட்டுகள் இதில் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர்களிடமெல்லாம் இந்த பொதுமக்களின் முதலீடுகள் முடங்கி கிடப்பதாகவும் அந்த சொத்துக்களை அவர்கள் மோசடி செய்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. முதற்கட்டமாக 500 முகவர்களிடம் சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தப்பட்டு அவர்களிடமிருந்து இந்த சொத்துக்களை பறிமுதல் செய்யும் நடவடிக்கை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இவ்வாறாக ஏஜென்ட்களிடமிருந்து சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்து அடுத்த கட்டமாக அவற்றையும் விற்பனை செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். இறுதி கட்டமாக பொதுமக்களே அதிக லாபம் அடைந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள் எனவும் அவர்களே புகார்தாரர்களாகவும் இருக்கிறார்கள் எனவும் அவர்களிடமிருந்தும் சொத்துக்களை பறிமுதல் செய்து பொதுமக்களிடம் ஒப்படைக்கும் பணி நடைபெறும் என 3 கட்டமாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் இந்த 2438 கோடி ரூபாய் மோசடி தொடர்பான இந்த விசாரணையை நகர்த்தி கொண்டு வருகின்றனர். விரைவில் இந்த சொத்துக்கள் எல்லாம் உரிய நீதிமன்ற நடவடிக்கை உட்படுத்தப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு மக்களுக்கு கொடுக்கப்படும் நடவடிக்கை தொடங்க இருப்பதாகவும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.